சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கொண்டுவரப்பட்ட ஸ்மார்ட் பைக் திட்டம் தோல்வியடைந்துள்ள நிலையில் அதன் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, குறிப்பாக இந்த திட்டம் தோல்வியடைந்தது என சொல்வதற்கான காரணம் என்ன? இப்போது அந்த ஸ்மார்ட் பைக்குகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஜெனிஃபர், சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் இந்த ஸ்மார்ட் பைக் திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக வாடகை சைக்கிளை எடுத்துக்கொள்ளும் இந்த திட்டம் ஆரம்பத்தில் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. பலர் உடற்பயிற்சிக்காகவும் குறுகிய தூரத்திற்கு செல்வதற்கும் இதை மக்கள் ஆர்வமுடன் பயன்படுத்தி வந்தனர். நாளடைவில் இந்த பயன்பாடு என்பது குறைந்து தற்போது இந்த ஸ்மார்ட் பைக்குகள் பராமரிக்கப்படாமல் அது பழுதடைந்து பல்வேறு இடங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்ட போது முக்கிய இடங்களில் இந்த நிறுத்தங்கள், ஸ்மார்ட் பைக் நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் ஒரு சைக்கிளுக்கு, அதாவது 6.65 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த சைக்கிளை எடுத்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது கொண்டுவரப்பட்டது. நாளடைவில் இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் பட்டது. குறிப்பாக எக்கோ சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு புதிதாகவும் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் நாளடைவில் தற்போது இதன் பயன்பாடானது குறைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் நாளொன்றுக்கு சுமார் 1000 ட்ரிப்புகள் இந்த சைக்கிளில் மக்கள் எடுத்து வந்தனர். தற்போது இதன் எண்ணிக்கை என்பது 300ஆக குறைந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பொதுவாக பொதுமக்கள் அதிகமாக சைக்கிளை இதற்கு முன்னதாக பயன்படுத்திய மக்கள் கூறுகையில் தற்போது பல்வேறு இடங்களில் இந்த சைக்கிள்கள் பராமரிக்கப்படாமல் இருப்பது, அதேபோல டிஜிட்டல் வாயிலாக அந்த ஆப்பை பயன்படுத்தி சைக்கிளை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இதன் பயன்பாடு குறைந்திருப்பதாகவும் இதன் மீதான ஆர்வம் குறைந்திருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டு, குறிப்பாக சென்னையில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல், சைக்கிளுக்கு என தனி டிராக் இல்லாதது உள்ளிட்ட காரணமாக இந்த சைக்கிள் பயன்பாடு எடுத்து செல்வதற்கான ஆர்வம் குறைந்திருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மற்றொரு புறம் இந்த ஸ்மார்ட் பைக்கை அதாவது பராமரித்து வரக்கூடிய, இதை செயல்படுத்திய தனியார் நிறுவனத்தினர் கூறும்போது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இதை சரிவர பயன்படுத்துவதில்லை. இந்த ஆப் மூலம் இந்த சைக்கிளை எடுத்தாலும் அதற்கு உரிய முறையில் கட்டணத்தை செலுத்தாமல் ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்து விடுகின்றனர். பல்வேறு இடங்களில் இந்த சைக்கிள்களை திருடி செல்கின்றனர். அதே போல சில இடங்களில் அந்த சைக்கிள்கள் பொதுமக்கள் அதை டேமேஜ் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இது தொடர்பான புகார்களை காவல் நிலையத்தில் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இதை தொடர்ந்து செயல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக இதை பராமரிக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தினர் மற்றொரு தரப்பில் கூறி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த திட்டம் சரிவர சென்னையில் இயங்காத சூழல் என்பது இருக்கிறது. ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திட்டம் தற்போது பல்வேறு இடங்களில் பயனற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.